எம்பெருமானத்துல ஒருத்த கேட்டான், என்ன கெட்டதா வச்சிருக்க, எல்லாம் நல்லவனா வச்சுக்கல, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நன்னா வச்சிருக்க, அவன் நன்னா இருக்கான், நான் கெட்டவனா இருக்கேன், என்னையே இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு எம்பெருமானத்துல ஒருத்த கேட்டானா. அதுக்கு எம்பெருமான் பதில் சொன்னான், அவன் நல்லது செஞ்சா அவனை நல்லது பண்ணேன், இவன் கெட்டது பண்ணா கெட்டது பண்ணேன்னா, என்ன ஏன் கெட்டது பண்ண முடியா நீ தூண்டினே அப்படின்னு கேட்டான். அவனையும் நல்லது செய்ய முடியா தூண்டினே அப்படின்னு. ரொம்ப இவ்வளவு அர்த்தங்களையும் ரொம்ப சுலபமாக காட்டுகின்றார் அந்த இடத்துல புத்தூர் வக்கீல் சுவாமி தன்னுடைய விவரண நூல்ல அது காட்டுறார். அப்ப எம்பெருமான் சொல்றான், அது என் குத்தம் இல்லப்பா, முதல்ல எல்லாரையும் தான் நான் படைச்சேன், முதல் சிருஷ்டி வருகிற காலத்துல எல்லாரையும் படைச்சேன், படைக்கிற காலத்துல உடம்ப கொடுத்தேன், ஆத்மாவை கொடுத்தேன், இந்திரியங்களை கொடுத்தேன், எல்லாம் பண்ணினேன், அதெல்லாம் பண்ற காலத்துல நல்லது கெட்டதுன்னு சொன்னேன், இது நல்லது செஞ்சா இந்த நல்ல பலன் கிடைக்கும், கெட்டது செஞ்சா கெட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சேன். அப்படியெல்லாம் சொல்லி வச்சிருக்கிற காலத்துல நீ அவன் நல்லது எடுத்தான், நல்லது பண்ணினா, நல்ல செயலை புரிந்தான், நல்ல பலனை அடைஞ்சான், நீ கெட்ட பலனை செஞ்ச, கெட்ட பலனை அனுபவிக்கிற, இது என் மேல என்ன குத்தம், என் மேல குத்தம் இல்லப்பா அப்படின்ட்டான். சரின்னு விட்டான். இதைத்தான் சுதப்பிரகாசிகாச்சாரியர் ரொம்ப அற்புதமான ஒரு 2-3 எக்ஸாம்பிள் காட்டுறாரு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு. ஒரு அப்பா, அவர் நிறைய கோட்டி சொத்து சேர்த்து வச்சுட்டார். அவருக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள் இடத்துல சமமாக பிரிச்சு கொடுத்துட்டார். இந்த சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டார். பிரிச்சு கொடுத்த பிரிச்ச ஒரு அட்வைஸும் பண்ணினார். அப்பா, நான் எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த சொத்தெல்லாம் சேர்த்திருக்கேன், நீ இன்னென்ன காரியங்களை எல்லாம் செஞ்சானா நல்ல பலன் நடப்பேன், பகவத் பாகவத் ஆச்சாரிய கைங்கரியங்கள் பண்ணி கொண்டிருந்தால் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி கெட்ட காரியங்கள் செஞ்சானா நீ இருக்கிற பணத்தை எழுந்துருவப்பா, நீங்க 2 பேருக்கும் உங்களை பிரிச்சு கொடுத்துட்டேன், நல்லது செய்யுங்கோ கெட்டது பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்றான். ஒருத்தன் என்ன பண்ணான், நல்லதே செஞ்சான், நல்ல பலனை அனுபவிச்சுட்டான். இன்னொருத்தனை செஞ்சான், ரேசு, அது மாதிரி சீட்டாட்டம் முதலிய கெட்ட காரியங்களை ஆரம்பிச்சான், இருக்கிற பணத்தை இழந்துட்டான். இங்க நன்னா பார்க்கணும், முதல்ல இந்த சார்ஜஸ் யாருக்கு வரும் என்றால் கெட்ட பலன் செய்தவனுக்குத்தான் சேருமே தவிர அப்பாவுக்கு சேரவே சேராது. ஏன்னால் அப்பா முதல்லயே பிரிச்சு கொடுக்கச்ச காலத்திலேயே இதை நல்லது செஞ்சானா நல்ல பலன்கள் கிடைக்கும், கெட்டது செஞ்சானால் கெட்ட இருக்கும். இன்னும் ரொம்ப சொல்லப்போனா இந்த சொத்தை, அந்த சொத்தை அழிக்காத வர வட்டியை வச்சு காலத்தை தள்ளுப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி சொன்னாலும் நல்லா இருக்கும், சொத்து நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பகவத் பாகவத கைங்கரியம் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லலாம். எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த எம்பெருமான் அதே மாதிரியாகத்தான் நமக்கு என்ன பண்றான்னா, முதல்ல இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டான், சுதந்திரம் கொடுத்துட்டான். முதல் காரியத்தை செய்கிற பொழுது அதை நாம நல்லது பண்ணி இருந்தால் நல்ல பலன்களையே அனுபவித்துக் கொண்டிருப்போம், கெட்ட பலன்கள் செய்தால் கெட்டதையே அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்பது ஆய்வுட்டு இல்லையோ. ஆனால் எம்பெருமான் மேல சார்ஜே வாராது என்ற அர்த்தத்தை ரொம்ப நன்னா காட்டுறாரு.